ஹாய் கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப். இப்போ நாளைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெப்சைட் லிங்க்கு கொடுத்துட்டாங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் ஆர் இன்வைட்டட்னு கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் டேட் எப்போனா நெக்ஸ்ட் மந்த்து 15 வந்து அது முடியுது. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிளோ இந்த அப்ளை பண்ணி. இது எலிஜிபிள் ஒன்றும் இல்லை, 10th 12th இது ரெண்டுத்தையும் பாஸ் ஆகியிருந்தால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் இது எலிஜிபிள். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இதுக்காகவே வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுதான். நான் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தா 17. ஸோ வேக்கண்ட் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து குரூப் சி போஸ்ட்டு. பே லெவல் வந்து 4ன்னு கொடுத்துறாங்க. 25,000 to 81,000 வரைக்கும் சேலரி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெரிட் பேஸஸில் தான் எடுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் எப்படி வந்துன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டும் இங்கிலீஷ் ஹிந்தி. வேக்கன்சி வில் பி ஃபில்ட் ஆன் ஆல் இந்தியா பேஸஸ் அது மென்ஷன் பண்ணிடுறாங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு அப்படின்னு ஒரு 9th ஃபேஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. யாருக்குன்னா இந்த பிடிஎஃப் லிங்க்கு வேணும்னா நான் வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து 18 to 25 years அந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th +2 பாஸ் ஆகியிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் வித் மினிமம் ஸ்பீடு பர் மினிட்டில் வந்து 35 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 6 இந்தியா இருந்தால் அது ஒரு 30 வேர்ட்ஸு பர் மினிட்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்கில் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு 1 சென்டிமீட்டரும், ஒரு சாதா கேண்டிடேட்டுக்கு வந்து 1 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதுமாரி கேஷ் வைஸாக வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்த்துங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ மினிட்ஸ் பார்த்தா 6 minutes 30 seconds. அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 800 மீட்டர் ரேஸு. அது எவ்வளோ நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணால் 4 minutes 45 seconds. அவ்வளோதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட். அது வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணோடனே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படின்னா டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. அதில் ஹிந்தி இங்கிலீஷ் இது வந்து ஆப்ஷனல். எது சூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 20 மார்க்ஸு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு 20 மார்க்ஸு. நியூமரிக்கல் ஆப்டிடியூடு ஒரு 20 மார்க்ஸு. கிளரிக்கல் ஆப்டிடியூடு வந்து ஒரு 20 மார்க்ஸு. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஒரு 20 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40% இருந்தால் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். வந்து யார் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லையும் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துன்னு போனால் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணும், ஓட்டர் ஐடி எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணும், ஜெராக்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல் ஐடி கார்டு, எனிதிங். அது வந்து ப்ளஸ் 10th 12th சர்டிஃபிகேட்டு அது ஜெராக்ஸ். ஒரிஜினல் தேவையில்ல, ஜெராக்ஸ் எடுத்துன்னு போனால் ஓகே. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சில பேர் இதுக்காகவே வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை கைஸ்.